பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது புடலம் புட்டு. புடலம் புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு, சிறுபருப்பு, தேங்காய் துருவல், முந்திரி, வெல்லம், நெய், ஏலக்காய் தூள், இந்துப்பு. இப்போ புடலம் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு வந்து 1 கப்புனா கடலைப்பருப்பு 1/4 கப்பு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 1/4 கப்பு சிறுபருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு அந்த அளவுக்கு எடுத்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது எடுத்த பிறகு நம்ம உதிர்த்துக்கணும், நல்லா உதிர்த்துக்கணும். கையில் உதிர்க்க முடியலன்னா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி உதிர்த்துக்கும். மிக்சியில் போட்டு ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உதிரியாக ஆகிடும். இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி ஊற வச்சு அரைச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து உதிர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இது புடலம் புட்டுன்றது வந்து இந்த பருப்பில் அம்மா பாட்டிலாம் செய்கிற இனிப்பு தான் இது. ரொம்பவே அந்த பாரம்பரிய உணவில் வர இனிப்பு தான் இது. இது வந்து புடலம் புட்டு மாதிரி அது உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ வெல்லம் போட்டு கிளற போகிறோம். இதை வந்து உதிர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பாகு அதாவது வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை பாகு பண்ணிவிட்டு அந்த பாகில் தான் இதை போட்டு நம்ம கிளற போகிறோம். இப்போ நெய்யில் வந்து நம்ம முந்திரி தேங்காயெல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலையும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகை ஊற்றி பாகு வந்த பிறகு நம்ம இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு வச்சதை இதை நம்ம போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அது நல்லா உதிரியாக வர வரைக்கும் கிளறணும். முந்திரியை வந்து நான் உங்களுக்கு முழுசாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொடியாக இருந்துச்சுன்னா அந்த புட்டோடு சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சூடாயிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நெய் ஊற்றிக்கலாம். அதாவது முந்திரி வறுக்கிறதுக்கும் தேங்காய் வறுக்கிறதுக்கும் நெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மீதி இருக்கிற நெய்லேயே கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்குமே கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நெய் வறுத்துட்டு அதையும் எடுத்துருங்க. வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. மண் இருக்கிற வெல்லமாக இருந்தால் வடிகட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வெல்லத்தை சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நான் ஏற்கனவே மண் எல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன் கரைச்சி. அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொதிக்க வைங்க. அதாவது ஒரு கம்பி பதம் அரை கம்பி பதம்னு இருக்குது இல்லைங்களா, எடுத்து பார்த்திங்கன்னா அரை கம்பி பதம் வரணும். ஒரு நூல் மாதிரி வந்ததுன்னா ஒரு கம்பி பதம், அது உடையும் போது அரை கம்பி பதம், அதுதான் பதம். அந்த மாதிரி அரை கம்பி பதம் வந்தோடனே நம்ம இந்த அரைச்சி வச்சு, அதாவது ஊற வச்சு அரைச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம போட்டு கிளற வேண்டியது தான்.
அரை கம்பி பதம் இந்த வெல்லம் வந்து அரை கம்பி பதம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அதை வந்து இட்லி பாத்திரத்தில், அதாவது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு அதை நல்லா மிக்சியில் போட்டு உதிர்த்தி வச்சுக்கோங்க. அதை போட்டு கிளற போகிறோம். அரை கம்பி பதம் வரட்டும். இந்த மாதிரி உடையணும். இப்போ இந்த பதம் அரை கம்பி பதம் கரெக்டாக இருக்கும். நம்ம உதிர்த்து வச்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த பாகோட அந்த பருப்பு வேக வச்ச அந்த பருப்பெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகணும், சேர்ந்து ஒன்றா வரும். அப்படியே கலரிக்கிட்டே இருங்க கைவிடாமல். இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நல்லாவே அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 வாரம் கெடாமல் இருக்கும். ஈவினிங் பசங்க வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து கொஞ்சம் மிச்சர் இல்லைன்னா பிஸ்கெட் டீ டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். சிறுபருப்பு சாதாரணமாக கொஞ்சம் குளிர்ச்சி, கடலைப்பருப்பு சூடு, ரெண்டுமே சேர்த்து பண்ணுறோம். பருப்பு ப்ரோட்டீன் நிறைய இருக்குது இந்த பருப்பில். நம்ம பருப்புலாம் டெய்லி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பருப்பு அந்த ப்ரோட்டீன் இருக்கிறதுனால பருப்பை டெய்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய்யில், அதை சேர்த்துக்கலாம். முந்திரியும் தேங்காயும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சில பேர் அரைச்சி இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, சில பேர் வந்து வேக வைக்க மாட்டாங்க. அப்படியே இந்த வெல்லத்தில் போட்டு இல்லைன்னா சர்க்கரை போட்டு அப்படியே ரொம்ப நேரம் கலரிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப லேட் ஆகும். அது கலரி இந்த மாதிரி உதிரியாக வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமும் முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலரிட்டே இருங்க. இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி உதிரியாக வரணும். வந்த பிறகு நம்ம பவுலில் எடுத்துடலாம். பாரம்பரிய சமையலில் புடலம் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.